மகா கும்பமேளாவில் வைரலான மாலை விற்ற பெண் மொனாலிசாவுக்கு பாலிவுட் வாய்ப்பளித்த இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா தற்போது புதிய சர்ச்சையில் சிக்கியுள்ளார். இளம் பெண்ணை பாலியல் ரீதியாக பயன்படுத்திய வழக்கில் இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகிய சனோஜ் மிஸ்ராவுக்கு நீதிமன்றம் முன்ஜாமீன் மறுத்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் சனோஜ் மிஸ்ராவை கைது செய்துள்ளனர். அந்த பெண் கொடுத்த புகாரில் நடிகையாக வாய்ப்பு கேட்டு வந்த தன்னை ஏமாற்றி விட்டதாக அளித்த புகாரின் அடிப்படையில்தான் டெல்லி போலீசார் சனோஜ் மிஸ்ராவை கைது செய்துள்ளனர். இதன் மூலம் மோனாலிசாவின் சினிமா வாழ்க்கை பாதியிலேயே முடிவடையும் நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா மீது கூறப்படும் குற்றச்சாட்டு பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அப்பாவி பெண் மொனாலிசாவுக்கு சினிமா வாழ்க்கையின் ஆசையை காட்டி வாழ்க்கையை கெடுக்க வாய்ப்புள்ளது என சமூக வலைதளங்களில் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். சினிமாவில் வாய்ப்பு கொடுப்பதாக கூறி ஒரு கிராமத்து பெண்ணை நகரத்திற்கு அழைத்து வந்து இயக்குனர் சனோஜ் மிஸ்ரா தொடர்ந்து பயன்படுத்தி வந்துள்ளார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி அவரது வீடியோ மற்றும் புகைப்படங்களை எடுத்து மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இவர் சினிமாவில் வாய்ப்பு தருவதாக கூறி பல ஹோட்டல்களுக்கு தன்னை வரவழைத்து பாலியல் ரீதியாக பயன்படுத்தி கொண்டார் என்று புகார் அளித்துள்ளார். மேலும் இதன் காரணமாக பலமுறை கருக்கலைப்பு செய்ததாகவும் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கான சில ஆவணங்களையும் அவர் சமர்ப்பித்துள்ளார். சனோஜ் மிஸ்ரா கைது செய்யப்பட்ட தகவல் வெளியானதும் மகா கும்பமேளாவில் வைரலான நடிகை மோனாலிசா சினிமா பயணம் குறித்து சமூக வலைதளங்களில் பல சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன. சனோஜ் மிஸ்ரா இந்த படத்தை பெயருக்காக மட்டுமே எடுத்தாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். அப்பாவி பெண் மோனாலிசாவுக்கு நடிப்பு பயிற்சி அளிக்கும் சனோஜ் மிஸ்ரா மீது பலர் சந்தேகம் உள்ளதாகவும் கருத்து கூறி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.